Hello students, today we are going to see about types of joints. Joints are essential for all types of movements performed by bony parts of the body. The joints are points of contact between bones. ஸோ ரெண்டு போன்ஸுக்கு நடுவில் ஜாயின்ஸுங்கிறது என்ன ஒரு போன் ரெண்டு போன் இருக்கிறது நடுவில் இருக்குல்ல அது ஜாயிண்ட் ஆகிற இடம். சம்டைம்ஸ் தே ஆர் பிளேயிங் அ ப்ரொடெக்டிவ் ரோல் இன் தி ப்ராசஸ். Force generated by the muscles are used to carry out the movements through joints which help human functional activity of daily living and ambulation. The joint acts as a fulcrum of the lever. Okay. First joint என்னென்னா fibrous joint or synarthrosis. Okay, the spelling கரெக்டாக இருக்கணும். Synarthrosis. Fibrous joint. They are immovable fixed joint in which no movement between the bones is possible. ஸோ ரெண்டு போன்ஸுக்கு நடுவில் வந்து மூமெண்ட்டே இருக்காது. ஸோ ஃபிக்ஸடு அதெல்லாம் அப்படியே. சியூச்சர்ஸ் ஆஃப் அது வந்து உங்களுக்கே தெரியும், ஸ்கல்லை பற்றி படிக்கும்போதே போன்ஸ் எல்லாம் ஒரு இதுவாக இருக்குது. சூச்சர்ஸ்னால இன்பிட்வீன் உங்களுக்கு அந்த செரேஷன்ஸ் தெரியுமே தவிர ஒரு போனும் ஸ்கல் போன்ஸ் வந்து மூவே ஆகாது. சியூச்சர்ஸ் ஆஃப் ஃப்ளாட் ஸ்கல் போன்ஸ் ஆர் fibrous joint. So first one is fibrous joint. Okay. Next, cartilaginous joints are amphiarthrosis. Okay, amphiarthrosis, cartilaginous joints. They are slightly movable in which the joint surfaces are separated by cartilage and slight movement is only possible. Okay, slight movement மட்டுமே கொடுக்கக்கூடிய ஜாயிண்ட் இது. எக்ஸாம்பிள் ஜாயின்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் வெர்டிப்ரே ஆஃப் தி வெர்டிப்ரல் காலம், முதுகெலும்பு இருக்குது இல்லையா, அந்த ரீஜனில் உள்ளது தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் சைனோவியல் ஜாயின்ட்ஸ் ஆர் டயார்த்ரோசஸ். டயார்த்ரோசஸ் அது ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். Synovial joints are diarthrosis joints. They are freely movable joints. The articulating bones are separated by cavity which is filled with synovial fluid. ஸோ ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும், அந்த கேவிட்டிக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதுக்கு பேர் சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு இருக்கும். ஃப்ரீ மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, மூணு ஆயிடுத்து. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பைவட் ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் பைவட் ஜாயிண்ட் பிட்வீன் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ், plain gliding joint between the carpals, saddle joint between the carpal and metacarpals. ஸோ எல்லா எக்ஸாம்பிளும் இந்த வந்து ட்ராயிங்கில் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ball and socket joint between humerus and pectoral girdle, hinge joint, knee joint, condyloid or angular or ellipsoid between radius and carpal. இது ரொம்ப இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போ கேட்டாலும் நம்ம மெமரியில் இருக்கணும் இது. வித் த ட்ராயிங் நீங்கள் படிச்சிங்கன்னா எந்தெந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அந்த லொக்கேஷனோட மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்டு கேட்கும்போது இந்த டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ்ன்னு கேட்கும்போது ஜாயின்னா என்னன்ற டெஃபினேஷன் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மூணு இது கிளியராக எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டேபிளும் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ஸ் டிஸார்டர் ஆஃப் மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ குறைபாடுகள் டிஸார்டர்ஸ் என்னென்ன மஸ்குலர் ரீஜன்லேயும் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துலேயும் என்னென்ன வருது. டிஸார்டர் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இஸ் மயாஸ்தீனியா கிரேவிஸ். மயாஸ்தீனியா கிரேவிஸ், an autoimmune disorder affecting the action of acetylcholine at neuromuscular junction. neuromuscular junction ரீஜனில் acetylcholineன்றது செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த ரீஜனை அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அஃபெக்டிங் த ஆக்ஷன் ஆஃப் அசிடைல்கோலினோட ஆக்ஷனையே இது வந்து பாதிக்கிறது. வந்து லீடிங் டு ஃபெட்டிக், வீக்கனிங் அண்ட் பேரலிசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் பாதிக்கப்படுறது. இதில் அசிடைல்கோலைன் ரிசெப்டார்ஸ் ஆன் த சார்கோலெம்மார் ஆர் பிளாக்டு. ஸோ அசிடைல்கோலைன்றதை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் சார்கோலெம்மா. அதில் நிறைய சாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும், அது ரிசீவ் பண்ணும். அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் பீன் பிளாக்டு பை ஆன்டிபாடிஸ் லீடிங் டு வீக்னஸ் ஆஃப் மசில்ஸ். வென் த டிசீஸ் ப்ரோக்ரஸஸ் இட் கேன் மேக் chewing, swallowing, talking and even breathing difficult. So this is the first disorder. ஸோ ஒரு ரஃப் நோட்டில் யூ ஷுட் மேக் அ நோட் ஆஃப் இட். மயாஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்மளோட உடம்பே வந்து நமக்குள்ளே இருக்கிறத வெளியிலேருந்து வந்த இது பொருள் நினச்சிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த டிசீஸ். ஸோ ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
ஆக்ஷன் ஆஃப் அசிடைல்கோலைன் வந்து at neuromuscular junction is வந்து affected, okay, which leads to weakening and paralysis of skeletal muscles. Acetylcholine receptors on the sarcolemma are blocked by antibodies leading to weakness of muscles. ஸோ இதனால் நமக்கு பாதிக்கப்படுறது என்னென்ன அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். அது சூயிங், ஸ்வாலிங், டாக்கிங், ஈவன் ப்ரீதிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. டெட்டனி, இது நம்ம கேள்விப்பட்டது தான். ரேப்பிட் மசில் ஸ்பாசம் அக்கர் இன் த மசில் டியூ டு deficiency of parathyroid hormone resulting in reduced calcium levels in the body. ஸோ உடம்புல கால்சியம் லெவல் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால மசில் வந்து பிடிச்சிக்கிறது. ரேப்பிட் மசில் ஸ்பாசம்ஸ் அக்கர் இன் தி மசில்ஸ் டியூ டு எதையோ ஒரு பொருளை தூக்குறோம், கீழே சும்மா குனிஞ்சு நிமிந்தாலே பிடிச்சிக்கிறது. டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோன். இந்த பேராதைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சினால இது நடக்கிறது. மசில் ஃபேட்டிக். மசில் ஃபேட்டிக் இஸ் தி inability of muscle to contract after repeated muscle contraction. ஸோ அடிக்கடி மசில் சுருங்கி விரிஞ்சு செய்ய ஒரு ஸ்டேஜில் என்னன்னா மசில் வந்து வீக் ஆனதுனால மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முடியவே மாட்டேங்கிறது. திஸ் இஸ் டியூ டு லேக் ஆஃப் ஏடிபி அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பை anaerobic breakdown ஆஃப் குளுக்கோஸ். ஸோ திஸ் இஸ் ரீசன் என்ன இதுக்கு, திஸ் டியூ டு லேக் ஆஃப் ஏடிபி அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அண்டர்லைன் பண்ணிடணும். ஏட்ரோஃபி, a decline or cessation of muscular activity. மஸ்குலர் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகிறது இதில் இல்லை குறைஞ்சு போகிறது. ரிசல்ட்ஸ் இன் தி கண்டிஷன் கால் atrophy which results in the reduction in the size of muscle. மசிலோட சைஸ் வந்து குறைஞ்சு போகிறது. makes the muscle to become weak which occurs with the lack of usage as in chronic bedridden patients. ஸோ bedridden patients, படுத்த படுக்கை எடுக்கிறவங்கெல்லாம் எழுந்து நடக்க முடியாதனால, கை காலை யூஸ் பண்ணாதனால அந்த மசில்லாம் குறைஞ்சி குன்னி போய்டுறதுன்னு சொல்லுவாங்களே, ரிடக்ஷன் ஆகிடுறது சைஸில். அதனால இதுக்கு பேர் ஆட்ரோஃபின்னு பேர். மசில் புல். மசில் புல் இஸ் ஆக்சுவலி எ மசில் டேர். எ ட்ராமாட்டிக் புல்லிங் ஆஃப் ஃபைபர்ஸ் ப்ரொடியூசஸ் எ டியர் நோன் as ஸ்ப்ரெயின். ஸோ மசில் ஸ்ப்ரெயின் வந்து காமன்லி நம்ம கேள்விப்படக்கூடிய வார்த்தை தான். மசில் ஸ்ப்ரெயின் புல்லாகிறதுனால இஸ் ஆக்சுவலி எ மசில் டேர், கிழிக்கப்படுறது. This can occur due to sudden stretching of muscle beyond the point of elasticity. ஸோ ஓரளவுக்கு ரப்பர் பேண்ட் மாதிரி ஓரளவுக்கு மேலே அதை இழுத்தோன்னாக்க எப்படி ரப்பர் பேண்ட் அப்படியே பிஞ்சு போகிறதோ அது போலவே மசில் டேர் ஆகுது. பேக் பெயின் இஸ் காமன் ப்ராப்ளம் காஸ்ட் பை மசில் புல் டியூ டு இம்ப்ராப்பர் போஸ்டர் வித் ஸ்டாட்டிக் சிட்டிங் ஃபார் லாங் ஹவர். ஸோ இம்ப்ராப்பர் போஸ்டர், கோணலாக உட்கார்றதும் ரொம்ப நேரம் அந்த மாதிரி கோணலாக லைக் ப்ராப்பர் போஸ்டர் மெயின்டைன் பண்ணாதனாலே வரக்கூடியது தான் இந்த பேக் பெயின். நெக்ஸ்ட் கம்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. தி குரூப் ஆஃப் டிசீசஸ் collectively called muscular dystrophy are associated with the progressive degeneration and weakening of skeletal muscle fiber leading to death from lungs or heart failure. Most common form of muscular dystrophy is called Duchenne muscular dystrophy, DMD. ஸோ டிஎம்டினா என்னென்னா டியூக்கின் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. இது 2 தடவை சொல்லி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் யூ ஷுட் ரிப்பீட் இட் ட்வைஸ். ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படின்னா என்ன, குரூப் ஆஃப் டிசீஸ், கலெக்டிவாக சில டிசீஸ்லாம் சேர்ந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபின்னு அழைக்கப்படுறது. வித் த இதனால என்ன ஆகிறதுனா டீஜெனரேஷன், வீக்கனிங் ஆஃப் skeletal muscle fiber. 2 டீஜெனரேஷன் நடக்கிறது, வீக்காகவும் போயிடுறது. லீடிங் டு டெத் ஃப்ரம், இறப்புக்கும் காரணமாக இருக்கான லங்ஸும் ஹார்ட்டும் தான் மெயின் ரீசனாக இருக்குது இதுக்கு. டிஸார்டர்ஸ் ஆஃப் skeletal system, arthritis and osteosporosis are the major disorder of skeletal system. ஸோ ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். Arthritis is an inflammatory or degenerative disease that damages the joint. ஓகே, ஜாயிண்ட்டை ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடியது டீஜெனரேட்டிவ் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதாவது ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும், அப்புறம் அப்படியே யூஸ் பண்ண முடியாமல் அது என்ன ஆகிடுறதுனா டீஜெனரேட் ஆகிடுது. There are several types of arthritis. First is osteoarthritis. The bone ends of the knee and other freely mobile joints wear away as person ages. ஸோ வயசாக எல்லாருக்கும் முட்டி வலி வருது இல்லை, as ஏஜ் ப்ரோக்ரஸ் ஆக முட்டி எலும்பும் ஃப்ரீயாக மூவ் பண்ணுற ஜாயின்ஸ் எல்லாமே என்னென்னா பழுதடையிறது. The joints of knee, hip, fingers, vertebral columns are affected. Next is rheumatoid arthritis.
the synovial membrane become inflamed. இதில் வந்து synovial membrane இருக்குது, அதாவது போன்ஸ் பக்கத்தில் மெம்பரேன் மாதிரி மெலிசாக இருக்கும், தின்னாக இருக்கிற அந்த மெம்பரேன் வந்து இன்ஃப்ளேம் ஆகுது. இன்ஃப்ளேம்னா புண்ணாக்கப்படுறது. அண்ட் தேர் இஸ் அண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட், அந்த இடத்துல ஃப்ளூயிடு போய் சேர்ந்துடுறது ஜாயின்ஸில். த ஜாயின்ட் ஸ்வெல், இந்த ஃப்ளூயிட் சேர்றதுனால ஒரு எலும்புக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்வெல்லிங் காணப்படுறது அண்ட் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். இட் கேன் பிகின் அட் எனி ஏஜ் பட் சிம்டம்ஸ் யூஸ்வலி எமர்ஜ் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 50. 50 வயசுக்கு முன்னாடியே இந்த சிம்டம் நமக்கு தெரிய வந்துடுறது. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ஆர் கவுட், inflammation of joint due to accumulation of uric acid crystals or inability to excrete it. ஸோ யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனாலையும் இல்லை யூரிக் ஆசிடை எக்ஸ்க்ரீட் பண்ண அந்த கிட்னினால் முடியாதனாலையும் இந்த கவுட்டுங்கிறது நிகழ்கிறது. இட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் சைனோவியல் ஜாயிண்ட். ஸோ சைனோவியல் ஜாயிண்ட்டில் போய் இந்த யூரிக் ஆசிட் போய் படிஞ்சிடுறது. ஸோ இதனால் நிகழக்கூடியது கவுட்டுங்கிற ஒரு டிஸார்டர். Next is osteoporosis. Osteoporosis. It occurs due to deficiency of vitamin D and hormonal imbalance. Okay, hormonal imbalance, vitamin D deficiency நடக்கிறது. The bone becomes soft and fragile. இதில் bone வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஃப்ரெஜைல்னா உடைய கூட உடஞ்சிடும். It causes rickets in children and osteomalacia in adult females. It can be minimized with adequate calcium intake. ஸோ நிறைய கால்சியம் நம்ம உள்ளுக்கு எடுத்துட்டோம்னா இன்டேக், விட்டமின் டி இன்டேக் அண்ட் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இதுதான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. ஸோ டி எடுத்துக்கணும், கால்சியம் உள்ளுக்கு எடுத்துக்கணும், ஃபிசிக்கல் ரெகுலர் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம்னா உடம்பு நல்லா மெயின்டைன் ஆகிடும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்களும் தினம் காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். டெய்லி ஆரம்பத்தில் ரொம்பவும் சிரமமாக இருக்கக்கூடிய இது, அப்புறம் பழக காலையில் எழுந்து இது பண்ணலைன்னா அந்த நாளே உங்களுக்கு வந்து ரம்யமாகவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவலாகவே இது ஆகிடும். டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு வார்ம் அப், ப்ரீதிங் எக்ஸசைஸ், கண்ணுக்குரிய எக்ஸசைஸ், இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸ்லாம் கிராஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஆரம்பத்தில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு 15 மினிட்ஸ், அப்புறம் அதே அப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ½ அட்லீஸ்ட் மார்னிங்கில் கண்டிப்பாக எக்ஸசைஸ் மஸ்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜில் நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடல்ட்டாக ஏஜ் ஓல்டு ஆக ஆக்சுவலி இது பண்ணாமல் இருக்கவே முடியாது. அண்ட் இது பண்ணுறதுனால எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். Exercise and physical activity fall into 4 basic categories: endurance, strength, balance and flexibility. First is endurance. Endurance or aerobic activities increase the breathing and heart rate. So இந்த இது பண்ணுறதுனால heart rateum breathingum increase ஆகுது. They keep the circulatory system healthy and improve overall fitness. So circulatory system இதனால் நல்லா இருக்கிறதுனால overall body fitness maintain ஆகுது. Strength exercise makes the muscles stronger. ஸோ மசில் இப்போ முட்டி வலினா அதுக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சில எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. கால் வலி அந்தந்த இடத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி தரும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகி வெயிட் வந்து இந்த பர்டிகுலர் போனில் விழாமல் பாதுகாக்கப்படுது. They help to stay independent and carry out everyday activities such as climbing stairs and carrying bags. ஸோ வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கும் படிக்கட்டு ஏறி போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் உபயோகமாக இருக்குது. Balance exercise helps to prevent fall, which is a common problem in older adults. Many strengthening exercises also improve balance. ஸோ பேலன்ஸாக நம்ம போகிறதுக்கு, கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரெச் பாடி மசில்ஸ் ஃபார் more freedom of joint movements. Regular exercise can produce the following beneficial physiological changes. ஸோ இந்த இது நாளையும் நினைவு வச்சுக்கணும். என்டியூரன்ஸ்னால் என்ன, எந்தெந்த பகுதி இதில் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகப்படுறது, ஃபிட்டாக இருக்குது, ஸ்ட்ரெங்த் எக்ஸசைஸ், பேலன்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ். The muscles used in exercise grow larger and stronger. ஸோ இதனால் உங்களுக்கு என்னென்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இது the resting heart rate goes down, more enzymes are synthesized in muscle fiber, ligament and tendons become stronger,
joints become more flexible. Protection from heart attack influences hormonal activity. Okay, improves cognitive function, prevents obesity, promotes confidence, esteem, aesthetically better with good physique, overall well-being with good quality of life, prevents depression, stress and anxiety. So in the points during muscular exercise there is an increase in metabolism. The oxygen need of the muscle is increased. This requirement is met with more oxygen-rich RBCs available to the active sites. There is an increase in heart rate and cardiac output. Along with balanced diet, physical activities plays a significant role in strengthening the muscles and bones. Summary அப்படி just go through பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருது டாபிக். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எனி டவுட் வந்து feel free to ask. Okay, thank you students.